வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறத என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உமன் கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 5 ஏப்ரல் 4 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் கேட்டகரியில் 8 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 5 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 25 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா பேமேட்ரிக்ஸ் 7th சிபிசி படி உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1 வந்து உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ யூஜி பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதாவது ரெக்கார்ட் செக்ஷனோட ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், ஜென்டர் க்ளீன்லைனர்ஸ் பார்க்கணும், அப்கீப் த செக்ஷன் நீங்கள் தான் பண்ணணும். அதேமாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபைலு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ காப்பிங் பண்ணுறது, டெலிவரிங் த டேக்கு, அதாவது செக்ஷன் அல்லது ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அடுத்து டஸ்டிங் த ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அதேமாதிரி டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது, சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைப்பில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இந்த வேக்கன்சிஸோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா?
இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் தான், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இங்கே எக்ஸாம் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் படித்து பார்த்துக்குங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அலவன்சஸ் கிடைக்குங்கிற லிஸ்ட் அவுட்டிங் இருக்குது. அதாவது டேனஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரேட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், லீவ், ட்ராவல் கன்செஷன், ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. எங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி அட்டஸ்டட் காப்பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அதாவது உமன் கேண்டிடேட்ஸு, SC, ST, PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு மட்டும் 500 rupees ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் கேண்டிடேட்ஸ், SC, ST, PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SCனா உங்களுக்கு 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். OBCனா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா URஆ இருந்தால் 10 years, SCயாக இருந்தால் 15 years, OBCயாக இருந்தால் 13 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 3 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் எல்லாமே படித்து பார்த்துருங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஓன் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. ஸோ அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா www.iacb.res.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. அதாவது நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக. ஸோ அதற்கான ரெசிப்ட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அதேமாதிரி 10th 12th டிகிரின்னு சொல்லி எல்லா மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸு, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.